மகர ராசி பொதுவா வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்ற மாதிரி ஆல்வேஸ் வந்து ஒரு ஒர்க்கஹாலிக்ன்னு சொல்லலாம். மகரம் அப்படின்னாவே ஒர்க்கஹாலிக். அது வந்து பிசினஸா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும். வேலை, வேலை. அதாவது ஒரு 12 மணி நேரம் முழிச்சிருந்தாங்கன்னா, 10 மணி நேரம் அந்த வேலை தான் உள்ள ஓடிட்டே இருக்கும். அது வீட்ல இருந்தாலும் சரி, ஒரு சினிமா தியேட்டர் போனாலும் சரி, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இல்ல ஒரு கோவிலுக்கு போறோம்னாலும் வேலை. அந்த வேலைய விட்டுட்டு வந்துட்டோமே, அடுத்து இத பண்ணணுமே, வீட்டுக்கு போய் இப்படி பண்ணணுமே, இந்த ஒரு மென்டாலிட்டிலே இருந்தவங்கள குரு வந்து இப்போ டைரக்டா சமசப்தமமா 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து குரு என்ன பண்ண போறாருன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, போதும், உழைச்சது போதும் அப்படின்ற மாதிரி அடுத்த பார்வை 3ல விழுகுது, 11ல விழுகும்போது 3மே அகத்தை பார்க்குறாரு. அகம் சார்ந்த சந்தோஷம் கண்டிப்பா மகரத்துக்கு இருக்க போது. இதுக்கு முன்ன வந்து எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அகம் சார்ந்த சந்தோஷத்துக்கு. அதாவது ஒரு டூர் போக மாட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, நீங்க வீட்டோட போயிட்டு வாங்கன்னு வீட்டுக்கு பணம் கொடுத்து நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் ஒர்க்கை பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஒர்க் தான் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே. ஒர்க் இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, வேலை இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. அது போல இருக்கவங்க இப்போ என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வெளியே போறாங்க சார். எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. தன்னுடைய தேவைக்காக எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ப்பா, நான் ஒரு டூர் போயிட்டு வரேன், சின்ன டூர், பக்கத்துல டூர், ஏன்னா 3 பக்கத்துல போயிட்டு வரேன், கொஞ்சம் தனியா போயிட்டு வரேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரேன் அப்படின்னு என்ஜாய் பண்ண போறது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் சார்.